இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுட்டேன். தம்பி என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கேரட் ரைஸ் வேணும்னு கேட்டான். அப்புறம் இல்லை எனக்கு வேணாம் மம்மி, எனக்கு கர்ட் ரைஸ் தான் வேணும்னு சொன்னதுனால நான் வந்து ரைஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குழஞ்சி வரட்டும்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுக்காக கேரட் துருவி வச்சுட்ருந்தேன். துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டு நல்லா உப்பெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்சும் பேக் பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் நல்லா வந்து பாலெல்லாம் போட்டு நல்லா குழைவாக பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து கெட்டியாகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸ், அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட் பொரியல். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறதுன்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆரிய மாவு வீட்டில் இருந்துச்சு. சரி ஆரிய மாவு புட்டு மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆரிய மாவு புட்டு வந்து ஸ்வீட் புட்டு பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன்.